ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆறு மல்லே அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தோட ஹீரோ அவர் பேர் வந்து கிஷன் தாஸ். அப்புறம் அவங்க வந்து சஞ்சனா அப்படின்னு சொல்லி ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க. அவங்களோட டைட்டில் என்னென்ன பார்க்கல, இனிமேல் தான் பார்க்கணும். நம்ம வீடியோலேயே அதை பார்த்துக்கலாம். அவங்களோட அடுத்த படத்தோட டீசர் அனௌன்ஸ்மெண்ட், டைட்டில் டீசர் வந்து வந்திருக்கு. அதை தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். போஸ்டர் அந்த தம்ப்லைன் பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் அப்படி பாவமாக அப்படி திரும்பி நிற்கிறதும், அது என்னன்னு தெரில. அது என்னன்னு தெரில, டக்குன்னு பார்த்தோன்னே அது வந்து என்னடா இப்படி மனசு பாவமாகிட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை நம்ம ஒரு ரியாக்ஷனை போட்டுருவோமா? ஸோ ஃப்ரம் த கிரியேட்டர்ஸ் ஆஃப் 11 படத்தை வந்து கிரியேட்ஸ் பண்ணவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து பண்ண போகிறாங்க. ஆர் என்டர்டெயின்மெண்ட் டி ஸ்டுடியோ. லைஃப்பில் எப்பயாச்சும் தான் மேஜிக் நடக்கும். அது எப்பவும் பெரிய பெரிய விஷயங்களில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில சமயம் ஒரு பார்வையாக இருக்கலாம், ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஒரு சின்ன சிரிப்பாக கூட இருக்கலாம். அவ்வளோதான் சொல்கிற ஃபுல் ஸ்டாப்புக்கும் இன்னும் இருக்குன்னு சொல்கிற கம்மாக்கும் ஒரு சின்ன கோடு தான் வித்தியாசம். அந்த சின்ன கோட்டுக்குள்ளேயும் ஒரு மேஜிக் ஒழிஞ்சிருக்கு. நம்மளை நேசிக்கிறவங்க போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க, போயிட்டு வரேன்னு தான் சொல்லுவாங்க. மேலோட்டமாக பார்த்தா அது வெறும் வார்த்தையாக தாங்க தெரியும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அந்த வார்த்தைக்குள்ள அன்பை விட நம்பிக்கை அதிகமாக இருக்கும். இந்த உலகம் நம்மளை ரொம்ப ஈஸியாக குட் பை சொல்ல கற்றுக் கொடுத்துருச்சு. மனுஷங்களுக்கு, கனவுகளுக்கு, உறவுகளுக்கு, காதலுக்கு, சில சமயம் நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கைக்கே கூட. ஆனால் இது முடிவில்லை நம்புறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருந்தால் போதும். அந்த காரணம் காதலாக கூட இருக்கலாம். பெரிய பெரிய வார்த்தைகளில் சொல்ல முடியாத நம்பிக்கை சில சமயம் 2 வார்த்தையில் வந்துடும். மேபி இந்த உலகத்துக்கு இப்போ தேவையானது கொஞ்சம் கம்மியாக குட் பை, இன்னும் கொஞ்சம் அதிகமாக see you. பியூட்டிஃபுல்லான ஒரு டைட்டில் டீசர். இது எப்படின்னா, சில ஹீரோஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒரே ஒரு கண்டென்ட்டில் வந்து சப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ லவ் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி அதே சப்ஜெக்ட் கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் ஆனால் அவங்க இந்த டைட்டில் டீசர்லேயே கன்ஃபார்ம் பண்ணாங்க, இது நார்மலான ஒரு லவ் படம் கிடையாது. இது வந்து ஏன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரேம் நல்லா இருக்குது. அதுவும் அந்த ஹீரோயினி வந்து நான் பார்த்துருக்கேன், தக் லைஃப் படத்தில் வந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இப்போ ரீசெண்டாக நான் பரிமிலா அன்கோ படத்தில் பார்த்துருக்கேன். அவங்க ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஃபீமேல் லீடாக பண்ணுறாங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. அவர் சைடில் வந்து அவர் வாய்ஸ் எப்போ கிஷன் தாஸ் ப்ரோ பயங்கரம். அவர் வாய்ஸு சரி, அவர் வந்து நடிக்கிற நடிப்பு எல்லாமே பயங்கரம். என்ன ஒன்று ஆரமலையில் வந்து மிஸ் நினச்சிட்டிங்கன்னா, அந்த ஹீரோவும் ஹீரோனியும் வந்து அந்த ஒரு ஃபைட் கான்செப்டில் போகிறது வந்து மக்களுக்கு வந்து அது கொஞ்சம் லேக் அடிக்கிறதுனால தான் வந்து ஆரமலை வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. இந்த படம் மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு தரமான ஒரு ஃபீல் குட் கம்பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைட்டில் டீசரே வந்து ஒரு ஃபீல் குட்டாகவே இருந்துச்சு. பார்க்கவே வந்து இப்போ ஒரு டைட்டில் டீசர் வரப்போ இப்போ எப்படி இருக்குது அப்படி இப்படி நம்ம வந்து அந்த கத்தி கலரி அப்படி வந்து சொல்கிறோம். ஆனால் வந்து இது வந்து அப்பா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த மாதிரி தான் இப்போ வந்து மக்கள் வந்து இப்போ எதிர்பார்க்குற வந்து ரத்தம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு அதிரடியாகவும் இல்லாமல் ஒரு அழகான ஒரு படம் பார்க்கணும், ஃபீல் குட்டாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான், நல்லா சிரிக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் படம் பார்க்க வராங்க. இது வந்து இந்த படம் வந்து நல்லாயிருக்கு. டைட்டில் டீசர் வந்து வெரி பியூட்டிஃபுல் டீசர். படத்துக்காக இது வந்து நான் வெயிட் பண்ணுறேன்னா டைட்டில் டீசருக்கு பயங்கரமாக இருக்குடா படம், நல்லா இருந்துச்சு. மற்றபடி இதில் வந்து ஒரு இந்த போஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் இமிடேட் பண்ணிச்சுங்க. சியும் டைட்டில் வந்து வச்சுருக்கும் போது அதுக்கான அர்த்தம் என்ன இருக்கும் அப்படின்னது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த வீடியோவாக இருக்கட்டும், இப்போ தெரியுது ஏன்டா அப்படி சோகமாக இருக்காரு அப்படின்னா, இது வந்து நல்லா இருக்குது. அந்த ஃபீல் குட் அந்த ஒரு இது இருக்குது, எல்லாமே இருக்குது, ஒரு ஜாலியாக இருக்குது. ஓகே, நான் சொன்ன மாதிரி தான், அது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ சொல்லிட்டேன்.
இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற வீடியோஸ், அதாவது வந்து வர ட்ரெய்லரு, அதில் வர அப்டேட்ஸ் மட்டும்தான் தெரியும். சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தோட ட்ரெய்லரோ இல்லை ஒரு டீசர் சாங்கோ, இங்கிலீஷ் சாங்கோ என்னவோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அதை பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறது தான் நான் பண்ணுவேன். அதுக்காக தான் நான் இருக்கேன். எனக்கு வந்து அப்டேட்ஸ் நான் ஒன்றும் இல்லை. நேற்று வந்து முன்னாடி போஸ்டர் பார்த்தோன்னா 2 நாள் நான் வீடியோ பண்ணல, ஏன்னா எதுவுமே வரல. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா டெய்லி அப்படியே ஜாலியாக பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த மாதிரி வந்து சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா நானும் நிறையா வீடியோ பண்ணிகிட்டு இருப்பேன். நீங்களும் உங்களுக்கு நீங்கள் சொன்னதே நான் செஞ்ச மாதிரி இருக்கும். அதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ